மைதானத்தோட கேட்கறதா இருந்தா உங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்றேன். இது மந்திரவாதிகள், மாயாஜாலங்கள், அரக்கர்கள்னு தேடுதல் அடங்கின கதை. நல்லதும் கெட்டதும் கலந்தது. ஆனா இந்த கதையை கேட்டு சந்தோஷமான முடிவு வர்ற சாதாரண கதைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த போர்களாலையும் வானத்திலிருந்து வந்த நெருப்பாலையும் மரணம் ஏற்பட்டு எல்லாம் அழிஞ்சிடுச்சு. இப்போ இருக்கிறது தொலைஞ்சு போன இடங்கள் தான், மோசமான உயிரினங்கள் தான் இங்க இருள பதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கு. பேரழிவிலிருந்து தப்பிச்ச மனிதர்கள் இப்போ ஒரே நகரத்துல தான் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. தொலைஞ்சு போன இடங்கள்ல இருந்து ஒரு மர்மமான சூனியக்காரியான கிரே ஆலிஸ் இங்க வந்திருக்கா. நாங்க எப்படி சந்திச்சோம், அவளால நாங்க எப்படி தப்பிச்சோங்கிற கதை தான் இது. எல்லாரும் வேலையை நிறுத்துங்க. எல்லாரும் வேலையை நிறுத்துங்கன்னு சொன்னேன். சர்ச்சை எதிர்க்கணும்னு யாருக்காவது யோசனை வந்தாலும் அவங்களுக்கு என்ன ஆகுமோ அதுக்கான எடுத்துக்காட்டு தான் இது. கிரே ஆலிஸ் கிட்ட நாம என்ன கேட்டாலும் மறுப்பே இல்லாம அவ கொடுப்பான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது நல்லது இல்லைன்னு மக்கள் தெரிஞ்சும் அதை செய்யறாங்க. இதுக்கெல்லாம் அவங்க அறியாமை தான் காரணம். ஏழைகள் பணக்காரங்கன்னு என்கிட்ட வர யாரையும் நான் ஏமாத்த மாட்டேன். உன் விருப்பங்களை பத்தி சர்ச் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? என்ன சொல்லுதுன்னு நீயே சொல்லிடா. நீதான் சாத்தான்னு சொல்லுத. அதனால உன்னை அழிக்கிறது எங்க கடமை. மலையின் அடிவாரத்தில் நம்பிக்கையின் திலகமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த நகரத்தின் எஜமானரின் பேரால நீ செய்த குற்றங்கள் எல்லாத்துக்கும் உனக்கு தூக்கு தண்டனை கொடுக்கற. நீ நரகத்துல இருக்க வேண்டிய. அந்த சூனியக்காரி பேச்சு கேட்டு நீ அவளுக்கு அடிமையா மாறிட்ட. அவளை கண்டுபிடிங்க. வாங்க.
மூடி ஒளியாம வெளியில வா. என்ன கொன்னுடு, கொன்னுடு. ஆலிஸ், உன்னை திரும்ப கண்டுபிடிச்சு நரகத்துக்கு அனுப்பி வைப்பேன். நீ நரகத்துக்கு போயே தீருவ ஆலிஸ். ஒருத்தனை தாக்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு இது ஏத்த இடம்தான். இருட்டுக்கு அவன் கண்ணு பழகிறதுக்கு முன்னாடியே அவனை தாக்கணும். வேலையை அறகுறையா செய்யாம இருக்க உதவிக்கு ஆட்களையும் கூப்பிடலாம். இது என்னைக்கும் வேலை செஞ்சதில்லை. இதுங்களும் என்னை ஏமாத்தினதே இல்லை. கிரே ஆலிஸ், என் காலடி சத்தத்தை இன்னும் மறக்கலையா? இல்ல, ஒரு நல்ல மனசையும் தான். இந்த நகரம் நரகமா மாறிக்கிட்டு இருக்கு. ஆனா எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து நீ மட்டும் நல்லவளாவே இருக்க. நீங்க தான் அப்படி சொல்றீங்க. இது வரைக்கும் நீங்க எதுவும் என்கிட்ட கேட்டதில்லையே. முன்ன விட இப்போ நீ பேசுறத கேட்க வித்தியாசமா இருக்கு. ஆனா இப்போ உனக்கும் என்ன மாதிரி வயசாயிடுச்சுல்ல? அதுவும் சரிதான், ரொம்ப வயசாயிடுச்சு. நான் ஜிராய்ஸ். பாதுகாப்பு தலைவன் தானே?
ஒன்னா நீ எஜமானுக்காக வந்திருக்கணும், இல்லைன்னா அரசிக்காக வந்திருக்கணும். என்ன பார்க்கறதுக்காக நீங்க ஏன் வந்தீங்க? விருப்பத்தை சொல்லி அதுக்கான விலையை கொடுத்தா நீ அதை நிறைவேற்றுவன்னு கேள்விப்பட்ட. உங்களோட விருப்பத்தை சொல்லுங்க. நீ கிளம்ப. நான் போயிட்டு அவங்களோட பாதுகாப்பு. நீ தொலைஞ்சு போன நிலத்துல இருந்து வந்ததா சிலர் சொல்றாங்க. அதோட அங்க இருக்கிற மோசமான ஜீவன்களை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்றாங்க. அந்த இடத்தை பத்தின கதைகளை கேட்க தான் என்னை பார்க்க வந்தீங்களா? நான் ஒரு மிருகமா மாறக்கூடிய சக்தியை கேட்டு வந்திருக்கேன். கிரே ஆலிஸ், நான் கேட்டதை கேட்டு நீ அதிர்ச்சி ஆயிட்டியா? நான் இதை விட பல அதிர்ச்சியான விஷயங்களை கேட்டிருக்கேன். நான் இப்போ ஒரு ஓநாயா மாற விரும்புறேன். அதுக்கான ரகசியத்தை சொல்ல முடியுமா? நீங்க என்ன கேட்குறீங்கன்னு தெரிஞ்சுதான் கேட்குறீங்களா? ஏன்னா பின் விளைவுகள் மோசமா இருக்கலாம். அதை பத்தி நீ கவலைப்படாத. உதவுறதுக்கு முன்னாடி மற்றவங்களை எச்சரிக்கிறது வழக்கம். நான் மற்றவங்கள மாதிரி இல்லை. ம். சொல்லு, ஆசையை நிறைவேற்றுவியா? நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன். ஒரு வேட்டைக்காரனை ஏற்பாடு செஞ்சு ஷேப் ஷிஃப்டரோட சக்தியை கண்டுபிடிச்சு கொண்டு வர சொல்கிறேன். முழு நிலவு வரைக்கும் காத்துருங்க. நீங்கள் விரும்பினது உங்களுக்கு கிடைக்கும். சரி, நீ எங்க போவ? த லாஸ்ட் லேண்ட்ஸ். உனக்கு என்ன வேணும்னு சொல்ல. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? என்னன்னு கேளு. நான் இப்போ உங்ககிட்ட கேட்க போறதுக்கு இது நீ காணிக்கைய வச்சுக்கோ. பல தலைமுறைகளா இந்த கடிகாரம் என்னோட குடும்பத்துக்கு சொந்தமானதா இருக்கு. என்கிட்ட இருக்கிறதுலே இதுதான் விலை மதிப்புள்ளது. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அவங்க கேட்டதை நிறைவேற்ற வேண்டாம். உன் கடமையை அவங்களுக்கு விசுவாசத்தோட இருக்கிறது தான். ஆனால் அவங்கள ஏமாத்த பார்க்குற. நான் விசுவாசி தான். ஆனால் அவங்களுக்கு எது நல்லதுன்னு அவங்கள விட எனக்கு தான் தெரியும். அவங்க எதிர்பார்க்குற சக்தியை அவங்கள அழிச்சிடும். அதனால தான் நான் வேண்டான்னு சொல்கிறேன். நீ பொய் சொல்கிற ஜிரைஸ். உன் எண்ணத்தில் பொறாம தெரியுது. நான் உன்கிட்ட பேச விரும்பல. நான் கேட்டதை உன்னால் செய்ய முடியாதுன்னா இங்கிருந்து கிளம்புறேன். நான் யாரையும் மறுக்க மாட்டேன். நீ கேட்டது கண்டிப்பா நடக்கும்.
மன்னிச்சிடு. உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு உதவி செய். என்ன இது? திரும்பவும் படுக்கை ஈரமாக்கிட்டியா? அப்படி உனக்கு அவசரமா வந்துச்சுன்னா இந்த மணியை தூக்கி அடிக்க வேண்டியதானே? இந்த நகரத்தையே உருவாக்குன எஜமானர்னு பேர் வேற உனக்கு. இன்னும் உன்னை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா நீ எதுக்கும் உதவாத வயசான கிழட்டு பையன். நீயும் மத்தவங்கள மாதிரி தான். சொல்லுங்க அரசி. ஒருத்தனை தவிர. கொஞ்ச நேரம் இரு. நான் இங்க இருக்கிறத யாராவது பார்த்தா தேவையில்லாத பிரச்சனை. சீக்கிரமா வந்துரு. எனக்காக. சரி வரேன். வந்துதானே ஆகணும். நெல்லு, எஜமானின் பேரால் ஆணையிடுறேன். இங்க என்ன செஞ்சிட்டு இருக்க? கையில பணம் இருக்கும்போது புத்திக்கு அப்போ வேலை இல்லை. ஒழுங்கா எங்க கூட வந்துரு. எனக்குன்னே வரானுங்களே. லாஸ்ட் லேண்ட்ஸ்க்கு போற நீ ஒரு ஹண்டர்னு கேள்விப்பட்ட. எனக்கு உன்னோட உதவி தேவை. நான் இங்க வந்தது விளையாடுறதுக்கு, உதவி பண்றதுக்கு இல்ல. எல்லாம் வைக்கிறேன். இப்ப நாம பேசலாமா? உன் பேர் என்ன? பாய்ஸ். லாஸ்ட் லேண்ட்ஸ் பத்தி தெரிஞ்ச ஒருத்தரோட உதவி எனக்கு தேவை. கொஞ்சம் செலவாகும். எவ்வளவு நாளும் சரி. அப்படின்னா சரி, முதல்ல பணத்தை கொடு. உன்னை நம்பலாமா? நம்பலன்னா என்ன தேடி வந்திருப்பியா? சாதாரண மக்களால் அங்க போக முடியாது. ஏன் அப்படி சொல்ற? பலகீனமா இருப்பாங்க. என்னை பார்த்தா அப்படியா தெரியுது? இங்க பாரு, இந்த நகரத்தோட சட்டங்கள், அவ்வளோ இயற்கையோட விதிகள் கூட அங்க செல்லாது. வித்தியாசமா இருக்கும். அதனால இங்க நீ யாரா வேணா இருக்கலாம். அந்த இடத்துக்கு நீ போயிட்டா எதுவும் செல்லாது. ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம். என்னால உன் வேகம் குறைஞ்சதுன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம நீ என்னை விட்டுட்டு போயிடலாம். அதே தான் நானும் உனக்கு செய்வேன். நீ ஏன் அங்க போக நினைக்கிற? மிருகமா மாறக்கூடிய ஒரு ஆணை நான் தேடிட்டு இருக்கேன். ஆண்கள் எல்லாமே மிருகம்தான். ஆனா ஆண்கள் எல்லாரும் அரக்கர்கள் கிடையாது. ஷேப் ஷிஃப்டர் தானே நீ தேடிட்டு இருக்க? ஆமா, அதை கண்டுபிடிச்சு கொண்டு அதோட சக்தியை நான் அடக்கணும்.
நானும் கேள்விப்பட்டேன். உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. சர்டார்னு சொல்லுவாங்க. த கிரேட் வுல்ஃப். சரி, சர்டார்னு சொல்றவன் எங்க இருக்கான்? ஸ்கல் ரிவருங்கிற இடத்துல இருக்கான். ஸ்கல் ரிவர். அந்த இடத்துக்கு தான் நான் போய் ஆகணும். இதுவரைக்கும் அங்க போன யாரும் திரும்பி வந்ததில்லை. எனக்கு வழி காட்டினா இது உனக்கு சொந்தமாகலாம். இந்த மாதிரி ஒண்ணு இப்பதான் பார்க்கிறேன். நான் எடுத்துக்கிறேன். நீ என்கிட்ட இருந்த திருடனுக்கா ஸ்கல் ரிவருக்கு என்ன கூட்டிட்டு போ. அதுக்கப்புறம் உனக்கு தேவையானதை நான் தரேன். உன்னோட ஃப்ரெண்ட்ஸா? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் இல்லை. எனக்கும் தான். கண்டுபிடிங்க. சபையை இங்க யாரும் அவமதிக்க கூடாது. இந்த நகரத்தை சரியான விதிமுறைகளோட பாதுகாக்கிறது இந்த சபை மட்டும்தான். இந்த இடம்தான் கொடிய ஜந்துக்கள் கிட்ட இருந்து உங்க எல்லாரையும் பாதுகாக்குது. இந்த இடம்தான் கட்டுப்படுத்த முடியாத கொடிய சக்திகள் கிட்ட இருந்து உங்களை காப்பாத்துது. அப்படிப்பட்ட கொடிய தீய சக்திகள் கிட்ட இருந்து உங்க எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்காக கடவுளால் அனுப்பப்பட்டவங்க தான் நாங்க. பாவம் செஞ்ச மத வெறியர்களையும் சூனியக்காரிகளையும் வேட்டையாடி என்கிட்ட கொண்டு வாங்க. உங்களுக்கான வெகுமதியை நான் கொடுக்கிறேன். கிரே ஆலிஸும் இன்னொருத்தனும் இந்த நகரத்தை விட்டு போயிட்டாங்க. அந்த சூனியக்காரிய தூக்கில போட முடியாததால மக்களோட மரியாதை குறைஞ்சிருச்சு. இப்ப அவ எதிர்ப்போட சின்னமா கிரே ஆலிஸ் மாறிட்டா. அவ உன்னை உயிரோட விட்டதுக்கு காரணமே நம்மளை அவமானப்படுத்ததான். அவளை நம்ம கொன்னே ஆகணும். இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன பிரச்சனை? சொல்லு. சொல்லுன்னு சொன்ன. ஒரு ஆளும் ஒரு பொண்ணு அவளை போய் பார்த்தாங்க. அவங்களோட பேரை நான் கேட்டேன். ராணியும் ஜெராய்ஸும் தான் போய் பார்த்தாங்க. நம்மோட அரசியை அவளை நேரடியா போய் பார்த்திருக்காங்கன்னா அது அவங்க வீழ்ச்சிக்கான அர்த்தம். அந்த சூனியக்காரிய தூக்கில போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் உண்மைதானான்னு தெரிஞ்சுக்கோ. தப்பு நடக்கக்கூடாது.
ஒரு பாம்பு செத்ததுக்காக யாரும் இந்த அளவுக்கு வருத்தப்பட்டு நான் பார்த்ததில்ல. நான் வருத்தப்படலாம்ல. அது நல்ல பாம்பு, அவ்வளவுதான். இந்தா, இதை சரி செஞ்சுட்டு நல்லா வேலை செய்யும். இதுக்கப்புறமாவது இதை வச்சு மற்றவங்கள அடிக்காம சுட பாரு. புத்திசாலிகள் அவங்க சன்மானத்தை முன்னாடி அடையிறதுக்காக வாடிக்கையாளர்களை கொன்னுடுவாங்க. ஆனா யாரும் இதுவரைக்கும் என்ன புத்திசாலின்னு சொன்னதே இல்லை. இது ராசுடைய இடம். அவனும் அவனுடைய சகோதரியும் எனக்கு நண்பர்கள் தான். அப்படியா? ஹே ராஸ், எப்படி இருக்க? அப்புறம் மோரா, இன்னும் நீ அழகாவே இருக்க. பார்த்து ரொம்ப நாளாச்சு. ரொம்ப மெலிஞ்சிட்ட. நகரத்துக்கு போய் நார் ஆயிட்ட போல. அங்க போய் அந்த பொண்ணை சந்திச்சிருப்பே. இவங்க என் கூட வந்தவங்க தான். கிரே ஆலிஸ். வெல்கம். பாய்ஸோட நண்பர்கள் எங்களுக்கும் நண்பர்கள். சர்டரோட சக்தியை அவன் இடத்துல இருக்கும்போது சமாளிக்க முடியாது. ஸ்கல் ரிவருக்கு நாம எப்போ போய் சேருவோம்? ஒரு வாரத்துக்கு மேலாகலாம். ஊனாயா மாறதுக்கு முன்னாடி தான் அவன் எனக்கு வேணும். அதனால முழு நிலவுக்கு முன்னாடி போகணும். அது ரொம்ப கஷ்டம். ஓ, ஈஸியா இருந்தா உன்னை தேடியே வரணும். சீக்கிரமா போகணும்னா ரயில் பாதையில போலாம், இல்ல மலையை சுத்தி தான் போகணும். அது ஆபத்தானது தான். ஆனா 1-2 நாள்ல போயிடலாம். புதுசா ஒரு ஆளை கூட்டிட்டு வந்துட்ட போல இரு, இன்னொன்னு கொண்டு வரேன். என்னை பார்த்த உடனே சந்தோஷப்படுவா. இங்க தனியா இருக்கல்ல. அதிர்ஷ்டசாலிதான். சரி, உன் கூட வந்திருக்காளே அந்த பொண்ணு யாரு? அதை தெரிஞ்சு என்ன செய்ய போற? அவளை பிடிக்குமா? அவ உன்ன மாதிரி எல்லாம் இல்ல. ஓ, திரும்பவும் நாம சந்திக்கிறதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகுமா? உயிரோட இருந்தா பார்க்கலாம். ஏன் சொல்றேன்னா, லாஸ் லான்ஸ்ல எல்லாம் நிச்சயமற்றது. அப்பப்ப வர போற, உன்னை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறியே. உனக்கு என்ன தெரியணும்? நீ தனிமையில இருந்திருக்கியா? நான் இருந்திருக்கேன். தனிமையை பத்தி நான் உனக்கு சொல்லட்டுமா? ஒரு சின்ன பையன் இருட்டில் இருக்கான்னு நினைச்சுக்க. அவனை பெத்தவங்கள அவன் கண்களுக்கு முன்னாடியே
தாக்கி கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் மோசமானவங்க கிட்ட இருந்தோம் ரைடர்ஸ் அப்புறம் இரவு நேரத்துல ஓலையிட்டு இருக்க ஜந்துக்களை பார்த்து ரொம்ப பயந்து போனான். அப்புறம் ஒரு நாள் அந்த பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் மனசு பயமே இல்லாத அளவுக்கு கல்லா மாறிடுச்சு. ஆனா அவன் அப்ப கூட தனிமையில தான் பயணிச்சான். அவன் யாரு கூடவும் சேராம எப்பவும் தனிமையிலேயே இருந்தான். அதுதான் தனிமைக்கான அர்த்தம். இப்ப அந்த சின்ன பையன் நீதானே? இல்ல, நான் இல்ல, நான் இல்ல. நான் இது வரைக்கும் அழுததே கிடையாது. உனக்கு இன்னும் என்னை பத்தி எதுவும் தெரியல. இங்க வா. நம்ம போற அந்த லாஸ் லேண்ட்ஸ்ல இந்த மாதிரி நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எஜமானர் திரும்ப வர்றதுக்காக நாங்கெல்லாம் வணங்கிக்கிட்டு இருக்கோம். இங்க பாரு, உன் கீழே செயல்படுற ஒரு பெரிய குழு ரயில்ல இந்த நகரத்தை விட்டு போயிருக்காங்க. யாரை கேட்டு போனாங்க? என்ன கேட்டுதான்? எங்க போனாங்க? சூனியக்காரி கிரே அலச பிடிக்க நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போன கைதி அவ. இங்க எவ்வளவு பிரச்சனை இருக்கு. இந்த நிலைமையில உங்க ஆட்கள் யாருமே இங்க இல்லைன்னா நம்ம பாதுகாப்பு என்ன ஆகுறது? சூனியக்காரர்களை கொல்றது தான் நம்ம தர்மம். அது அந்த சூனியக்காரிக்கு உதவி பண்றவங்களுக்கும் பொருந்தும். அவளை பத்தியும் அவ செயலை பத்தியும் எனக்கு கவலையே இல்லை. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீ என்ன கேள்வி கேட்காத. நான் எஜமானருக்கு மட்டும்தான் பதில் சொல்வேன். என்ன மன்னிச்சிருங்க, ஆனா நீங்க சொன்னது சரிதான். நம்ம நகரத்தோட சூழ்நிலை இப்ப சரியில்லை. நம்ம எஜமானர் மேல வச்சிருந்த மரியாதை குறைஞ்சதால நகரம் முழுக்க மக்கள் எதிர்ப்பு அதிகமாயிடுச்சு. அதோட சில வதந்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. என்ன வதந்திகள்? அதை கேட்காதீங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல. நீங்க செஞ்ச துரோகத்தை பத்தி பேசுறாங்க. அது எதுவும் உண்மையில்ல. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி மோசமானவங்க தான் இந்த வதந்திகளை பரப்புவாங்க. ஆனா மக்கள் மத்தியில யார் அப்படி சொன்னாலும் அவங்க அதை நம்ப வாய்ப்பு இருக்கு. யாருக்கும் தெரியாம நம்ம அரசி அந்த சூனியக்காரிய சந்திச்ச விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கிரே ஆலிஸை என்கிட்ட கூட்டிட்டு வாங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். எஜமானருக்கு வாரிசு இல்லாததால அரசி இப்ப பலவீனமா இருக்காங்க. அதனால நகரத்துல இப்ப பல மாற்றங்கள் வரலாம். அப்போ புது எஜமானரோட புது விடியலை பார்க்கலாம். உனக்கு குடும்பம்னு ஏதாவது இங்க இருக்கா? இல்ல வீடு? இந்த பகுதி தனிமைக்கு பேர் போனது. நகரம் அப்படிதான்.
பெருசு எங்க இருக்க? அதான் என் நண்பனோட கேபிள் கார். ஒரு சில்வர் காயின் கொடுத்தா நம்மள இங்கிருந்து அங்க கூட்டிட்டு போவான். அந்த பக்கம் நமக்காக குதிரைகள் இருக்கும். நீதான் தரணும். சைரஸ், சைரஸ், இங்கே இரு. என்னாச்சு? யாரோ நமக்கு முன்னாடி இங்க வந்திருக்காங்க. அவங்க இங்கதான் இருக்காங்க. நீதான் பாய்ஸ்ங்கிற அந்த ஹண்டரா? நீ இந்த இடத்த கடந்து போனியான்னு அந்த பெருசு கிட்ட கேட்டோம். கேட்டதுக்கு பதில் சொல்லல. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் கூட இருக்கிறது யாரு ஹண்டர்? எங்களுடைய கண்களை நாங்க மறைச்சிருக்கிறதுனால உன் தந்திரங்கள் இனி செல்லாது. அவளை எங்க கிட்ட ஒப்படைச்சிரு. நாங்க உன்னை விட்டுடுறோம். ஏன்னா அவளுடைய தலை எங்களுக்கு வேணும். மன்னிச்சிடுங்க, நான் அவங்களுக்கு வேலை பார்க்கறேன். ஓ, அப்ப கொள்கையை மீற மாட்டேன். நான் இதை எதிர்பார்க்கல. ஒண்ணு அவளை ஒப்படைச்சிட, இல்ல 2 பேரும் சாகுங்க. சர்ச்சை யாருமே எதிர்க்க முடியாது. கடவுளுக்கு சேவை செய்யறவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களா? நாங்க பழி வாங்குற விதம். நீ அரக்கனை தானே பார்க்க வந்த, இனிமே பார்க்க போற. பாரா, உன்னை பார்த்ததும் பொழைச்சிட்டான்.
அவ என்ன கொல்லாம விட்டா. முயற்சி பண்ணா நீ சூனியக்காரியேதான். நம்ம இப்ப எப்படி போறது? மலையை சுத்தி தான் போகணும். அப்போ கிளம்பலாம். அவங்க மலையை நோக்கி தான் போவாங்க. இல்ல, நரகத்தை நோக்கி தான் போறாங்க. இப்ப எப்படி இருக்கு? குடிச்சிட்டு இருக்க. நன்றி. கொஞ்சம் விட்டிருந்தா செத்திருப்பேன். நான் விட்டிருக்க மாட்டேன். ஸ்கல் ரிவருக்கு போற வரைக்கும் உன்னை சாக விட மாட்டேன். சரி, அத கூட. எனக்கு தையல் போட்டு விடுறியா? கண்டிப்பா. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. நல்லா செஞ்சிருக்க. வலி குறையவே இல்லை. அப்ப இத குடி. உன் ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சு வருத்தப்படுறியா? ஐம் சாரி. ராஸ் ரொம்ப நல்லவன். அவனை ரொம்ப நாளா தெரியும். மோரா அவளுக்காக பழி வாங்காம விட மாட்டேன். சரி, நீ எதுக்காக என் கூட இங்க வந்த? நகரத்தையும் மக்களையும் எனக்கு பிடிக்கும். நல்லா குடிக்கலாம், சாப்பிடலாம். இங்க வந்தாதான் வீட்டுக்கு வந்த மாதிரி உணர்றேன். இங்க வீசுற காத்து, இங்க இருக்கிற நிழல்கள். ஒரு நிமிஷம் அங்க பாரு. வானத்துல தோன்ற மின்னல்களை பார்க்கும்போது நம்ம மனசையே பார்க்கிற மாதிரி தோணும். ஆமா, அழகா இருக்கு. சொல்ல போனா நீயும் நானும் ஒண்ணுதான். ஆனாலும் நாம வேறுபட்டு இருக்கோம். அதை என்னால உணர முடியுது. நீ கர்ப்பமா இருக்க. நீங்க போங்க.
உனக்கு கேட்டுச்சா? கேட்டுட்டாலும் நமக்கு வாரிசு வரப்போதா? ஆனா உனக்கு அதுக்கும் என்ன சம்மந்தமோ இல்ல. புது எஜமானரோட அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்க நீ ஆசையா இருக்கியா? பாய்ஸ், அதான் அவன் பேரு. ஒரு சாதாரண மனுஷன். ஒரு காலத்துல நான் அவன மாதிரி இருந்தேன். ஆனா இப்ப பாரு, இந்த இடத்துல சாத்தான்கள் உலாவிட்டு இருக்கும். இப்ப அதை கடந்ததாகணும். இன்னைக்கு நாம இங்க தான் தங்க போறோம். கொஞ்சம் உதவி பண்ண. இரவு முழுக்க நெருப்பு தேவை. அதுங்க பயப்படுற ஒரே விஷயம் சூரியன் மறைய போகுது.
உணர முடியல. அது நெருப்பா இருந்தா தானே அது நம்மளை காயப்படுத்திருக்கும். ஆனா பிரம்மைய வச்சு அவங்க கதையை முடிச்சிட்டேன். ஏன் அவங்கள கஷ்டப்படுத்தின? நான் ஒரு பெரிய வேலையை கொடுத்துதான் இந்த சக்தியை அடைஞ்சிருக்கேன். அந்த அரக்க உங்ககிட்ட பேசினால அவனுக்கு என்ன தெரியும்? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எப்படி? இந்த இடத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் இருக்கு. அது பயங்கரமான சக்தி. ஒருத்தன் என்னை பார்க்க வந்தான். அதிகாரத்து மேல பேராசையோட வந்தான். ஆண்கள்னா அப்படிதானே. ஆனா நான் யாரையும் மறுத்ததில்லையே. அதனால நான் உதவினேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க இப்படி அரக்கர்களா மாறிட்டாங்க. என்கிட்ட அவன் உதவினை கேட்டு வந்திருக்க கூடாது. யாரும் என்கிட்ட உதவினை கேட்டு வந்திருக்க கூடாது. யாரும் இல்லாதவளா இருக்கிறது தான் நல்லது. அதான் நான் இருக்கல. இந்த தடங்கள் கிழக்கு நோக்கி போகுது. பக்கத்துல தான் இருக்காங்க. நம் எஜமானர் இறந்து விட்டார். நம் ராணியாருக்கு குழந்தை பிறக்க போகுது. புது எஜமானருக்கு எல்லோரும் தலை வணங்குங்கள். நம் எஜமானர் இறந்து விட்டார். அரசிக்கும் தலை வணங்குங்க. எஜமானருக்கு தலை வணங்குகிறேன். அரசிக்கும் தலை வணங்குகிறேன். ரொம்ப நன்றி பேட்ரியாக். நாம எதிர்பார்த்தது நமக்கு கிடைச்சிருச்சு. உனக்கு வாரிசு கிடைச்சதா? எனக்கு அதிகாரம் கிடைச்சதா? உங்களுடைய குழந்தைக்கு 16 வயசு ஆகிற வரைக்கும் இங்க இருக்கிற யாராலையும் உங்களை மீறி எதையும் செய்ய முடியாது. நீ ரொம்ப நல்லவன். உன்னோட வழித்துணையும் உன்னோட ஆலோசனையும் அப்புறம் உன்னோட ஆதரவும் இல்லைன்னா என்னால எதுவும் செஞ்சிருக்க முடியாது. அது எப்பவும் மாறாதுன்னு நம்புறேன். நான் எப்பவும் உங்களுக்கு விசுவாசியா இருப்பேன். அந்த அருகதையற்றவர் ராஜசிம்மாசனத்துல உட்கார்ந்திருக்கா. அதுக்கு காரணமானது நீங்க மட்டும்தான். நம்ம கிட்ட இப்ப அதிக நேரம் இல்ல. நாளுக்கு நாள் அவ சக்தி அதிகமாகிட்டே போகுது. அந்த சூனியக்காரிய கண்டுபிடிச்சு என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. அப்புறம் அவளோட சேர்த்து இவளையும் தூக்கல தூக்க விடலாம். ஆனா உடனே பண்ணுங்க. புரிஞ்சதா? சீக்கிரம். நாளைக்கு ஸ்கல் ரிவருக்கு போயிடலாம்.
அவன் அங்க இருப்பானா? சரிடோரா, தெரியாது. அவன் இருக்கக்கூடாது. நான் அவனை தனியாக தான் எதிர்க்கணும். அப்ப நீ செத்துருவ. யாராவது ஒருத்தர் இறந்துதானே ஆகணும். இது முட்டாள்தனம். நீங்க இருந்து போயிட. இது வரைக்கும் செஞ்ச உதவி போதும். நீ சொன்னதை நான் ஒத்துட்டு இருந்திருக்க கூடாது. நான் சொல்றத கேளு. இங்க இருந்து போயிட. உன்னை நீ காப்பாத்திக்க முடியாது. எதுவும் தேவையில்லை. வா, நம்ம போலாம். என்னால முடியாது. ஏன்? ஏன்னா எனக்கு வேற வழி கிடையாது. யாரும் என்கிட்ட உதவி கேட்க கூடாது. இங்க பாரு, நீ என் கூடவே வந்துரு. என்னை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. நான் சபிக்கப்பட்டவ. என்கிட்ட யாரும் நெருங்க கூடாது. எனக்கு கவலை இல்லை. அந்த பேட்ரியாக் நமக்கு குழி தோண்ட பார்க்கறான். நாம 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே இந்த தருணத்துக்கு இந்த இடத்துக்கு வரணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அது எல்லாத்தையும் அவன் பறிக்க பார்க்கறான். என் காவலர்கள் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஆனா அவன் ரொம்ப ஆபத்தானவன். எனக்காக நீ என்ன வேணாலும் செய்வியா? என்ன வேணாலும். நீ ஒரு நல்ல சோல்ஜர். அமைதியா இருக்கு. ஸ்கல் ரிவர் கிட்ட வந்துட்டோம். அவங்க வராங்க. நம்ம தப்பிக்க முடியாது.
இப்ப போர் தொடுக்கிறத தவிர்த்து என்கிட்ட வர வழியே இல்ல. வீரர்களை தயார்படுத்துங்க. சொன்னது கேட்கல? வீரர்கள் எங்க இருக்காங்க? எல்லாரும் எங்க? அவங்க யாரும் வரமாட்டாங்க, எல்லாரும் செத்துட்டாங்க. மதவெறி பிடிச்சவனே. இந்த நகரத்தின் பாதுகாவலனா எஜமானரின் பெயரால் உனக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். பேட்ரியாக், செத்துப்போ. Oh my God. இத்தனை பேர் அவன் கொண்டு இருக்கானா? அவனை எதிர்த்த யாரையும் விட மாட்டான். இதையெல்லாம் பார்த்தியா? யாரோ இங்க தங்கி இருக்காங்க. சர்டாரி தான். பல நாட்களா பயன்படுத்தாத மாதிரி இருக்கு. இன்னைக்கு தான் முழு நிலவு. அவன் இன்னைக்கு வருவான். நமக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. நாம அங்கிருந்து போயிடலாம். வா. நம்மளால போக முடியாது. இங்கெங்கேயோ இருந்தவன் நம்மளை கவனிச்சிட்டு இருக்கான். நீ இங்கிருந்து போயிடு. நான் அவனை பார்த்துக்கிறேன். முடியாது. இனி இங்கிருந்து போக முடியாது. இன்னைக்கு முழு நிலவு வரப்போகுது. இன்னுமா அவ வருவான்னு நம்பிக்கிட்டு இருக்க? எனக்கு வாக்கு கொடுத்துருக்கா. நீ அவகிட்ட கேட்டது உனக்கு தேவையில்லை. இப்பதான் உன்கிட்ட எல்லாமே இருக்கு. எல்லாமே இல்ல. வெள்ளியா? ஆமா, அதேதான். இந்த மாதிரி பல பேர் வந்து தாக்கியிருக்காங்க. அவங்கிட்ட எதுவும் வேலைக்காகல. வெள்ளி வாள், வெள்ளி கத்திகள், வெள்ளி அம்புகளை வச்சு தாக்கியும் அவனுக்கு எதுவும் ஆகல. அவனை எதிர்த்த யாருடைய உயிரும் மிஞ்சல. இங்க பாரு, நான் சொல்றதை கேளு. இது விட்ட வேற வழி இல்லை.
வா, இங்கிருந்து நம்ம போயிடலாம். நீ என்கிட்ட போய் சொல்ற ஹண்டர். சர்டர் நீ யாரும் இல்லல்ல, அது நீதானே. உனக்கு தெரியுமா நான் யாருன்னு தெரியுமா? நான் உயிரை காப்பாத்தினேன். ஆனா நீ என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திருக்க. மத்தவங்கள மாதிரி என்னையும் இங்க கூட்டிட்டு வந்து கொல்லலான்னு பாத்தியா? நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கவே கூடாது கிரே. ஆலிஸ், நான் உன்னை எச்சரிச்சு நீ கேட்கல. அமைதியாரோ நிலவு இப்ப மறைஞ்சிருக்கு, அதனால கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்க. உன்னை கொன்னா எனக்கு ஒரு பரிசு கிடைக்கும். நீ விருப்பப்பட்ட மாதிரி என்ன வேணா செய்யலாம். இல்ல, அது வெறும் கற்பனை மட்டும்தான். அதை பயன்படுத்தி உன்னை பலவீனமா மாத்தலாம். நீயும் நானும் ஒண்ணுதான் கிரே.
இன்னும் பலவீனமா இருக்கு. கொஞ்ச நேரம் தூங்கு. என்ன ஒத்து விட. எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்காக என்ன காப்பாத்தின? அதுக்கான பதில் உனக்கு பிடிக்காது பாய்ஸ். திரும்ப நிலவு வந்தா நான் மாறிடுவேன்னு தான் நான் பயப்படுறேன். நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேங்கிறேன் ஆலஸ். எனக்கு உன்னை பார்த்து பயம் இல்லை. எனக்கு உன்னை பத்தி தெரியும். இங்க வரும்போது உன்னோட பலவீனத்தை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட. நீ என்ன பேசிட்டு இருக்க? ஐம் so sorry. நீ என்ன சந்திச்சப்பவே உன் விதி முடிஞ்சிருச்சு. நீ சொன்னது சரிதான். வெள்ளி உன்னை எதுவும் செய்யாத. எனக்கு விஷயம் கொடுத்தியா? இல்ல, உன் ரத்தத்துல வெள்ளிய கலந்துட்ட. அப்ப ஏன் இன்னும் கொல்லாம வச்சிருக்க? ஏன்னா நீ செத்துட்டா உன் சக்தி எனக்கு கிடைக்காது. இரு, 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 இரு. நீ என் ஆசையை நிறைவேற்றணும். நீ யாரையும் மறக்க மாட்டல்ல. நீ எதனா சொன்ன? உனக்கு இப்ப என்ன வேணும் பாய்ஸ்? எனக்கு நீ வேணும். நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கணும். நம்ம ஒன்னா வேட்டையாடணும். ஒன்னா சண்டை போடணும். உன் தனிமையை என்ன வச்சு போக்கிக்கலான்னு பாக்குறியா? ஆமா, இதையே தானே நீயும் விரும்புற. நான் யாரையும் மறக்க மாட்டேன். ஆனா நீ கேட்கறதுக்கு விலை கொடுக்கணும். என்ன வேணும்? எதுவா இருந்தாலும் சரி. அப்பனா சரி.
கொண்டு போய் உன் அரசிக்கிட்ட கொடுத்து அவங்க ரத்தத்துல இதை நினைச்சு அவங்கள இதை போட்டுக்க சொல்ல. இன்னையோட சந்திர சுழற்சி முடிவடைய போகுது. அதனால இன்னைக்குள்ள இதை செஞ்சாகணும். அப்பதான் அவங்களுக்கு இந்த சக்தி கிடைக்கும். உல்ஃப் தோலா, ஷேப் ஷிஃப்டரோட இடத்துலயே அவட கொண்டு வந்த தோல் இது. சரி கிரே ஆலிஸ், நீ தான் அவங்க கேட்டதை செஞ்சுட்டல. ஆனா நான் கேட்டதுக்கு மாறா செஞ்சிருக்க. அதனால இப்ப என் கடிகாரத்தை திருப்பி கொடு. இல்ல ஜரேஸ், நீ அதை எனக்கு கொடுத்துட்ட. ஆனா நான் கேட்டதை நீ செய்யவே இல்லையே. நீ எதிர்பார்த்தது கிடைச்சிடுச்சுல. என்னது அது? அரசியா நீ அடைஞ்சிட்டல. அவங்க குழந்தையோட தகப்பனும் இறந்துட்டாரு. உன் வழியில குறுக்க இருந்தது அவர் மட்டும்தான். அவரை நான் கொன்னுட்டேன். அவன் யாருன்னு சொல்லு. அவன் பேர் என்னன்னு சொல்லு. அவரோட பேரு பாய்ஸ். இல்ல, பாய்ஸ் அவ கொன்னுட்டா. இல்ல இல்ல, அவன் தகுதி இல்லாதவன். நீ என்ன பேசிட்டு இருக்க? அவன் ஒரு அரக்கன். அரக்கனா? உனக்கு என்ன தெரியும்? உன்னை அவன் நம்ப வச்சு நல்லா ஏமாத்திருக்கான். நீ தானே இது செஞ்ச. உன்னை பாதுகாக்க வேண்டிய கடமை என்னோடது. அதனாலதான் செஞ்சேன். நீ என்ன ஏமாத்திருக்க. இல்ல இல்ல, நீ நான் என்னோட வாரிசோட அப்பாவை கொன்னு இருக்க. இங்க பாரு, உனக்காக நான் எதுவா இருந்தாலும் செய்வேன். அப்படின்னா செத்து போடா. கொன்னவனை கொன்னுட்டேன் பாய்ஸ். இனி நாம ஒன்னா இருக்கலாம், ஒன்னா வேட்டையாடலாம். சொல்லு, என் கதை பிடிச்சிருக்கா? அதோட முடிவை நீ இன்னும் சொல்லவே இல்லையே.
நான் உயிரோடு இருக்கும்போது என் தோலை உரிச்சி அந்த மாதிரி நான் உனக்கு செய்யலாம். ஆனா அந்த முடிவு எனக்கு பிடிக்கலையே. எனக்கு தேவையில்லை. நீதான் அரசியோட காதலன் தெரியும். கொஞ்ச நேரம் இரு. என்னை பத்தி தெரியும்ல, என்னால அங்க இருக்க முடியாது. என்ன மாதிரி இருக்கிற ஒருத்தியால தான் உன்னை விரும்ப முடியும்னு சொன்னல. ஆனா நீ அப்படி கிடையாது. என்னால அப்படி ஆக முடியும். ஒரு மிருகமா ஆகக்கூடிய சக்தி எனக்கு வேணும். கிரே ஆலிஸ், நான் யாரையும் மறக்க மாட்டேன். அவங்க கேட்டதை நிறைவேற்ற வேண்டாம். நான் யாரையும் மறக்க மாட்டேன். எனக்கு நீ வேணும். நான் யாரையும் மறக்க மாட்டேன். அரசியோட ஆசையால கடைசியில கலவரம் நடக்கும் தெரியும். உன் தோள அவ போட்டுக்க மாட்டான்னு தெரியும். நீ பொழைச்சு பண்ணும் தெரியும். நீ பொய் சொல்ற. அந்த துப்பாக்கி சுடாதுன்னு உனக்கு தெரியும். கிரியாலஸ் கிட்ட விருப்பத்தை சொன்னா கண்டிப்பா அதை நிறைவேற்றுவான்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மையா இருக்கக்கூடாது. நீயும் நானும் விருப்பப்பட்டது இதுதானே?